ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கே செங்கோட்டையே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். அவர் ஜெயலலிதானா அவர் ஏற்றுக்கொள்வார், எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொள்வார், ஸ்டாலின்னா கூட ஏற்றுக்குவார்னு வைங்களேன். விஜய்க்கு எப்படி அவர் அதிமுக கூட்டணி, அதிமுக போகிற வாக்குகள், பிஜேபி ஆதரவு வாக்குகள் எதுவுமே திமுக கூட்டணி வரப்போறதில்லை, விஜய்க்கு வரப்போறது இல்லை. ஆமா, அது எல்லாமே ஒரே இடத்துல தான். இல்லை, திமுக அவர் வர்றதோட திமுகவே அவர் டிவிக்கு அனுப்புனா தானே திமுகவுக்கு லாபம், ஓட்டுகள் பிரியும் போது. எனவே இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம், அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பெரிய செல்வாக்கு இருக்குது, துணை முதலமைச்சராக, அதனால அவங்களுக்கு யார் காசு கொடுத்தாலும் பாட்டு தான் எழுதிடுவாங்களே. இப்போ பவர் ஸ்டார் கூட பெண்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா கவர்ச்சியை வச்சு விஜய் ஜெயிப்பாரு, விஜய் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களே தவிர, ஏன் அரசியல்வாதிகள் ஏன் விஜய் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஒரு எம்எல்ஏ வைத்திருக்க கட்சியோட நம்ப மாட்டேங்குதுன்னா, நீங்க பாருங்க, ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பட்டா போட்டு எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு குடும்பத்தினர் அதை தொடர்ந்து ஆண்டு அனுபவிக்கிறதும், கட்டுக்கடங்காத லஞ்சம், ஊழல், எங்க போனாலும் லஞ்சம். இப்போ இதெல்லாம் கேலி கூத்து. ஜனநாயகத்தில் எப்படி திமுக கேலி கூத்து பண்ணாங்களோ அதே போல் விஜயம் ஒரு பக்கம் கேலி கூத்து தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா அவருக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் 2026 மே மாதம் வரைக்கும் தான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு ஊடகவியலாளர் இஸ்மாயில் இருக்கிறார், பேசலாம். இஸ்மாயில் வணக்கம். வணக்கம். அது திமுக காரங்களை ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக 2 நாட்களுக்கு முன்னாலாகவே ஒரு பாடல் ஒன்று வெளியாகிறது. வாகை சூடவா அப்படின்ற மாதிரியும், அடுத்த கலைஞர் அப்படின்ற மாதிரியும், இன்னும் சொல்ல போனா திமுகவுடைய எதிர்காலமே அவர் தான்ற மாதிரியும் நிறைய கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் வச்சு அப்படியே ஒரு என்னன்னா புல்லரிக்கக்கூடிய கூஸ்பம்ஸ்லாம் வரக்கூடிய வார்த்தைகளை போட்டு பாடகரை வச்சு பாடி வந்திருக்கு. அந்த பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது திமுகவின் எதிர்காலம் அப்படின்னீங்க. திமுகவுக்கு எதிர்காலம் இருக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. ராகுல் காந்தி எப்படி, அதாவது 60-70 ஆண்டு காலமாக காங்கிரஸ் செய்த எல்லா தவறுக்கும் ராகுல் காந்தி பலிகடா ஆக்கப்பட்டாரோ அதே மாதிரி நிச்சயமாக உதயநிதி ஒரு பெரிய பலிகடாவாக மாறுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த ஆட்டை அறுப்புறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற்றி குளிப்பாட்டி எல்லாம் மாலையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாலை மரியாதையெல்லாம் செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நான் பார்க்குறேன். இவங்க வரலாற்றில் என்னதான் தமிழ்நாட்டுக்கு அப்படி செஞ்சாங்க, அந்த பாடல்களை நம்ம பார்க்கும்போது கருணாநிதி அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தது மாதிரியோ, நாட்டுக்காக போராடி காமராஜர் மாதிரியோ, அல்லது நெல்சன் மண்டேலா மாதிரி போராடி, ஆங் சாங் சூகி மாதிரி போராடி ஜெயிலில் இருந்தது மாதிரியும், அப்போது உதயநிதி ஸ்டாலின் பிறந்தது மாதிரியுமான அந்த காட்சியெல்லாம் சித்தரிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வரலாறு இல்லாதவர்கள் தான் இந்த மாதிரியான பொய்யான வரலாறுகளை கட்டமைப்பாங்க. அதை தான் இவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா உண்மையான வரலாறை அப்படியே இவங்க காட்சிப்படுத்த முடியாதுல்ல. என்ன, ரயில் வர்றீங்களா? வான்கோழிலிருந்து வர்றீங்களா? ஆமா, ரயில் வராத தண்டவாளத்தை தலை வச்சதவோ இந்த மாதிரியான வரலாறுகளை சொல்ல முடியாதுல்ல. அதாவது சர்க்கரை எறும்பு தின்று விட்டது, சாக்கை எலி தின்று விட்டது கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஹிஸ்டரிலாம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில ஒரு பார்ட் டைம் உண்ணாவிரதம், ஈழத்தமிழர்களுக்கு துரோகம், கச்சத்தீவு தாரை வார்த்தது, தமிழ்நாட்டை குடியாரர்கள் மாநிலமாக மாற்றினது, லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றினது, குடும்ப அரசியல், எல்லா கட்சிகள்லையுமே குடும்ப அரசியல் இருக்கும், தலைமையில் மட்டும்தான் இருக்கும். மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு குடும்ப அரசியல். அதாவது உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சமாஜ்வாதி கட்சி கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சியும்பாங்க. அதாவது ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தை ஒரு டான்ட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அந்த டான் தான் அந்த மாவட்டம். அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சீட் கொடுப்பாரு, வேண்டப்பட்டவங்க நிர்வாகி, கட்சி கட்டமைப்புன்னே ஒன்று இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அகிலேஷ் யாதவ் அதை எப்படி மாதிரி முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாவட்டம்னா ஒரு பயங்கரமான கட்டமைப்பு. ஆனா திமுகவே இப்போ அதை நோக்கி போயிடுச்சு. திமுக கட்டமைப்போடு இருந்து அண்ணா ஆரம்பிச்ச கட்சி தான். இப்போ அந்த சமாஜ்வாதி கட்சி அந்த டான் அரசியலிருந்து கொஞ்சம் விலகி மக்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க அந்த அரசியலை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க.
இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் உதயநிதி வந்து இப்ப முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு. இந்த வரக்கூடிய 2026 தேர்தல் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிறகுதான் இவர் 2026 வந்து உதயநிதி வந்து முதலமைச்சராக அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்களா, சொல்லி வாக்கு கேட்பாங்களா, இல்ல ஜெயிச்சா பாத்துக்கலான்ற முடிவில் இருப்பாங்களா, எப்படி அது? எனக்கு தெரிஞ்சு 2026க்கு முன்பாகவே உதயநிதி முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களோங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கு. என்ன ஏப்ரல்ல எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட், தெரிஞ்சு 2 மாதம் ஜனவரியில அனௌன்ஸ்மெண்ட், பிப்ரவரியில வந்துருங்களா அனௌன்ஸ்மெண்ட். ஆமா, கடைசி 2 மாதங்கள் உதயநிதி முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் இருந்து ஒரு தடவை முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா 2026ல சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கு. என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாம இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், திமுக விட்டா அதிமுக, அதிமுக திமுக மாறி மாறி வந்துச்சு. பட் ஆனா இந்த 2026 அப்படி நிச்சயமாக அப்படி இருக்கவே இருக்காது. அது 67 தேர்தலில் தான் எதிரொலிக்க போகுது. இதுல வந்து யார் வந்து ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். யாருக்கு டேஞ்சரஸ்? மக்களுக்கு, புரியுங்களா? அப்படியா? யாருக்குங்கிறது தான் கேள்வி. இவருமே ரொம்ப டேஞ்சரஸ் தான். இவர் யாருக்குங்கிறது இவருக்கு தான் தெரியும். யாரு? நம்ம உதயநிதி அவர்கள். நடிகர் கடைசி வரைக்கும் கலைஞர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. ஆமா, கலைஞர் ஆட்சி கொடுப்போம்னு சொல்லிட்டாதான் சோழி முடிஞ்சிடும்ல, மக்களுக்கு உஷாராயிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனவே வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம், அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பெரிய செல்வாக்கு இருக்குது, துணை முதலமைச்சராக, அதனால அவங்களுக்கு யாரு காசு கொடுத்தாலும் பாட்டு தான் எழுதிடுவாங்களே. பவர் ஸ்டார் கூட அவரை பத்தி நம்ம சொல்லணுங்க, மனோ பாடி இருக்காருங்க. ஆமா, ஆனா அவர் வாய்ஸ்ன்றது தெரியவே இல்லைங்க. சத்தியமா இது அவரு தான் பாடினாரா அப்படின்றது உண்மையிலே நல்ல பாடகர் தான். எஸ்பிபி சாருடைய அந்த இது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அவர் திரைப்பட பாடல்கள் அவர் பாடுறதுக்கும் இந்த பாடல் பாடினதுக்கும் ஒருவேளை இவங்களுக்கு இது போதுன்னு நினைச்சிட்டாரா தெரியல. என்னன்றது தெரியல. இந்த பாட்டு வந்து உண்மையாவே எஃபெக்ட் ஏற்படுத்த இல்லையாங்கிறது நமக்கு எலெக்ஷன் நேத்து ட்ரெண்டிங் வலைதளத்துல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அதை போட்டு பாரு பாடல் வெளியிட்ட உடனே திராவிட எல்லாமே ட்ரெண்டிங் தானங்க. காசு கொடுத்தா அதுதான் ட்ரெண்டிங் விஷயம். அதுதான் உங்களுக்கு பாகிஸ்தானுடைய தூதர் வந்து போலாந்துல இருக்கிற மாதிரி எக்ஸ் தளத்துல காட்டுது. கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் ஒரு புது ஆப்ஷன் கொண்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அது நீங்க இந்தியாவில கட்டெரும்பு நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்தியாவில இப்ப ட்வீட் பண்ணீங்கன்னா நீங்க ஆஸ்திரேலியால இருந்து பண்ண மாதிரி எல்லாம் காட்டி அவ்வளவு பெரிய குளறுபடியில ட்விட்டர் ஓடிட்டு இருக்கு. காசு கொடுத்தா என்னென்ன செய்யறாங்க, காசு கொடுத்துதான் இப்படி திரைப்படங்கள் ட்ரெண்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா பணம் தான் இருக்கு, பணம் நிறைய கொட்டி கிடக்கு. பாட்டு எழுதுறதுக்கு பெரிய பெரிய கவிஞர்கள் இருக்கிறாங்க, பாடுறதுக்கு பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கிறாங்க, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாங்க. காசு கொடுத்தா ப்ரொமோஷன் பண்றாங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு இருக்கு? கட்சி வந்து செய்யல. அதாவது என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய நட்பையும் உழைத்து கல்குவாரி அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை காட்டுறதுக்காக இந்த பாடலை வெளியிட்டு இருக்காரு, பிறந்த நாளுக்காக வெளியிட்டு இருக்காரு. சோ இது கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ திமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கோ இதுல சம்பந்தம் இல்லைன்றது ஒரு கருத்தை எடுத்துக்கலாமே. அதாவது நம்ம எவ்வளவு வேடிக்கையான காலகட்டத்துல வாழ்றோம் பாருங்க. ஒரு ஜனநாயக நாடு, அதாவது இன்னைக்கு உலகம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி வந்து போர் போட்டு தண்ணி உறிஞ்சிடணும்னு வைங்களேன், அந்த தண்ணி கூட அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அதை ஒரு நிறுவனம் எப்படி உறிஞ்சலாம், உறிஞ்சக்கூடாது. அப்படியே ஒருவேளை உறிஞ்சி லாபம் சம்பாதிக்கணும், அது அந்த பகுதி மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இப்படியெல்லாம் வந்து வளர்ந்து போச்சு. நீங்க பாருங்க, ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பட்டா போட்டு எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு குடும்பத்தினர் வந்து அதை தொடர்ந்து ஆண்டு அனுபவிக்கிறதும், கட்டுக்கடங்காத லஞ்சம், ஊழல், எங்க போனாலும் லஞ்சம். இன்னைக்கு மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு தற்கொலை, விஜய் பின்னாடி போறவங்களை தற்கொலை நம்ம சொல்றோம்னா, 60 ஆண்டுகளாக மாணவர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. மாணவர்கள் மூலமா வளர்ந்தவங்க மாணவர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்க, இளைய சமுதாயத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த சமூக சீர்கேடு எல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா. இன்னைக்கு ஒரு சினிமா பிரபலம் வந்து பேசப்படுகிறார், ஒரு சீரியல் நடிகர் வந்து பேசப்படுறாரு, மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை ஏற்படுத்தின இவங்க தாங்க. இந்த கட்சிக்காக போன்ற கட்சிக்காக மூலியமா மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்காங்க. அல்ல, அது அந்த மாதிரி கட்சிக்காக உழைத்தவர்கள், கொள்கைக்காக நின்றவர்கள் எல்லாம் காணாம போயிட்டு, திமுக இன்றைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, காணாம போயிட்டாங்க. அப்ப இதுல எக்ஸ்வல் இதுல ஒரு பதிவு பார்த்திருந்தேன். ஒருத்தர் போன் பண்ணி பேசுறாரு, தலைவரேன்னு சொல்லிட்டு அவரும் பேசுறாரு, முதலமைச்சர் பேசுறாரு. பேசும் பார்த்தோன்னா நானும் நீங்களும் ஒன்னாதான் இளைஞர் அணியில சேர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப பகுதி பேரூர் கழக செயலாளரா இருக்கேன் தலைவர், ரொம்ப சந்தோஷம் தலைவர்.
அவர் எங்க இருக்காரு, மனைவி அப்படின்னு அவர் எங்க இருக்காரு, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 200 வருஷம் ஆனா கூட நீங்க நம்மளால ஆக முடியாதா? அதாங்க, அதாவது மாணவர்களுக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸே சொல்லுவாங்கல்ல. பேரண்ட்ஸே சொல்லுவாங்க மாணவர்களுக்கு அரசியலும் தேவையில்லைங்க, நீ ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போ அப்படின்னு. ஏன் இந்த மைண்ட் செட் வந்ததுன்னா இவங்கனாலதான். இவங்க மக்களை தொடர்ந்து ஏமாற்றி, இவங்க மாணவர்கள் அவங்களுடைய வசதிக்கு பயன்படுத்தி அவங்கள யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இவங்க முன்னேறி போறதை பார்த்ததுக்கு பிறகுதான் ஒரு சமூகத்திலேயே ஒரு பெரிய அந்த ஒரு டாக் வருது. நம்ம அரசியல் மாணவர்கள் அரசியல் பேசுறது, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டை இவங்க தான் ஏற்படுத்துறாங்க. இது நான் இப்போ உதயநிதி வச்சு சொல்லல, இந்த கான்செப்ட் உருவாகிறதுக்கு இவங்க தான், இந்த திமுக தான் காரணமாக இருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன கொள்கை என்ன, இவங்க பேசின பேச்சுக்கள் என்ன, இன்னைக்கு எப்படி சீமான் பேசுறதோ அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தது. இப்ப அதிமுக நோக்கி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு திரை கவர்ச்சி, ஆரம்பத்துல எம்ஜிஆருடைய திரை கவர்ச்சி, ஜெயலலிதாவுடைய திரை கவர்ச்சி. அவங்க மூஞ்சிக்காக வாக்களிக்கக்கூடியவங்க, அவர்களுக்காக வேண்டி வாக்களிக்கக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்க, நேரடியாக மக்களுக்கு நலத்திட்டங்கள் அப்படி இப்படிலாம் பண்ண கொள்கையை அவங்க சொல்லலை. நாங்கள் திராவிட கொள்கை, கடவுள் மறுப்பு, ஜாதி மறுப்பு, சமூக நீதி, இதெல்லாம் அவங்க செயல்பாட்டில் செயல்படுத்தி காமிச்சாங்க. கிரவுண்ட்ல என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணாங்க. பட் இவங்கெல்லாம் கொள்கையாக அதை சொன்னவங்க செய்யலை. அதுதான் ஒரு ஏமாற்றம். அதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஏமாற்றம். என்னன்னா அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிறத இவங்கள வச்சுதான் வருது. அரசியல்னா சாக்கடைன்னு ஏன் சொல்றாங்கன்னா இவங்களோட ஆட்சியை பார்த்துதான் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே மக்கள் வராங்க. அப்ப இளவரசருடைய கடைசி ஆட்சி காலம் இது, இன்னும் 2-3 மாசம் தான். 2026க்கு பிறகுதான் இவருடைய இந்த எலெக்ஷன் இவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். துறை கொடுத்துருக்கு, துறையினுடைய செயல்பாடு அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே உதயநிதி ஸ்டாலினை திமுக முன்னிறுத்துறது அப்படிங்கிறத திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள், கருணாநிதி காலத்துல இருந்து அமைச்சர்கள் இருந்தவங்க, கட்சிக்காக வளர்த்தவர்கள், ஏன் துரைமுருகன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் தன்னுடைய மகனை முன்னிறுத்துறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுறாரு. பொன்முடி அவர்களும் சரி, இன்னும் ஏவா வேலு, இப்படி பல அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே மகனை முன்னிறுத்தணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வராங்க. பட் இவர் ரொம்ப இயல்பா வந்துடுறாரு. அடுத்த அமைச்சரவையில அடுத்துன்ற மாதிரி இருந்திருக்கு. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அடுத்த முதலமைச்சரா 2 மாசம் அவர் தான் பினிஷ் பண்ணுவாரு, வின்னிங் ஷாட் அவர் தான்ற மாதிரி இருக்கிறப்போ இதை எப்படி மத்தவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? இல்ல, அதுதான் நம்ம ஏன் திமுகங்கிற கட்சியவே விமர்சிக்கிறோம்னா அது காரணம் இதுதான். இப்ப கட்சிக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கு, இவங்க அதை தவறாக பயன்படுத்துறாங்க, ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தவறாக பயன்படுத்துறாங்கன்னா நம்ம அந்த ஃபேமிலியை மட்டும் சொல்லலாம். நம்ம திமுகவே திமுக ஆட்சிக்கு வருவதே பிரச்சனை நம்ம ஏன் சொல்றோம்னா இதனாலதான். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க. இந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே, யாருமே ஒருவர் கூட காலில் போய் விழுகிறாங்களே, அவ்வளவு வயதானவர்கள் காலில் போய் விழுகிறாங்க, அண்ணன் சொல்றாங்க, காலில் விழுகிறாங்க. எங்களது ஒரே நோக்கம் எப்படியாவது இன்ப நிதியை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க இறங்கி வராங்க சொல்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த சிஸ்டத்துக்கு அடிபணி சொன்னாதான் நான் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு அவங்க. ஆமா ஆமா. இப்ப உதயநிதி எல்லாம் போய் எதிர்க்க முடியுமாங்க? ஒரு நீங்க சொல்லுங்க துரைமுருகன், பொன்முடி எல்லாம் போய் நாங்கெல்லாம் ரொம்ப சீனியரு, எங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்கலாம் அங்க நினைச்சு கூட கனவுல கூட அவங்க நினைச்சு பார்க்க முடியும். நெடுஞ்செழியன்லாம் காணாமே போயிட்டாருல, அவர் அடுத்த யார் இருக்காங்க என்னன்றதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. திமுக தலைவராகவும் முதலமைச்சராகவும் வரக்கூடிய இடத்துல இருந்தெல்லாம் இப்ப பேராசிரியர்லாம் எங்க போனாருன்னே தெரியல. அவ்வளவுதான், வருஷத்துக்கு ஒருக்கா அவர் நினைவு நாளுக்கு மாலை போடுவாங்க, அதுவும் சில வருடங்கள் போச்சுன்னா காணாம போயிடல. பேராசிரியர் அன்பழகனே காருக்கு டீசலும் மாசம் பேட்டாவும் கொடுத்தா போதுங்கிற மாதிரி தான் இருந்தார் அப்படின்னு யார் சொன்னா? அழகிரியே சொன்னாரு. அமுக அழகிரி ஒரு முறை சொல்லும்போது பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, மாசத்துக்கு காருக்கு பெட்ரோலுக்கும் அவருக்கு செலவுக்கு ஒரு அலவன்ஸும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறாருன்னு சொல்லி அழகிரியே சொன்ன விஷயம் அது. அப்ப என்னன்னா திமுகவில் ஸ்டாலின், முதல்ல கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி, இந்த ஆர்டரை யாருமே கொலாப்ஸ் பண்ண முடியாது. அதை பற்றி யோசிக்காதான் சொன்னேன். கனவு கூட காண்க முடியாது, கனவு கண்டா கூட சிக்கிக்குவாங்க. அந்த மாதிரி சூழல்ல ஜனநாயக நாட்டுல அடிக்கணும்னு நினைச்சா கூட நீ இருக்க மாட்டேன்ற மாதிரி உலகம் பாருங்க எங்கேயோ வளர்ந்து போயிருச்சு. அமெரிக்கால மம்தானின்னு சொல்லக்கூடிய நியூயார்க்கோட மேயர் வாடகை வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர் எலான் மஸ்கை எதிர்த்து நின்று எலான் மஸ்க்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு, ஜோர்டன் மம்தானிக்கு எதிராக. அது எடுபடலை. அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் எதிராக பிரச்சாரம் பண்றாரு. இவர் மேயர் ஆனார்னா நியூயார்க்கே காலி ஆயிரும், எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாரு. அதையும் மீறி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா அவங்க எங்க இருக்கிறாங்க, நம்ம மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க. மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அது காரணம் மக்கள் இல்ல, 70 ஆண்டுகளாக மக்கள் அப்படி ஃபோல்டு பண்ணிட்டாங்க. உங்களுக்கு அரசு ஊழியர்கள் பிங்க் பஸ் போதும், அவ்வளவுதான், அவன் தேவை முடிஞ்சது. அரசு ஊழியர்களை அவங்களுக்கு தேவையான சலுகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை நிரந்தர வாக்காளர்களாக ஒரு பக்கம் மாத்தி வச்சுட்டாங்க.
இன்னொரு பக்கம் சிறுபான்மையினர் வந்து உங்களுக்கு பிஜேபி வந்துடும் பயப்படுத்தி அந்த வாக்குகளை வந்து வாங்கிக்கிறது. இன்னும் ஏழை எளிய மக்கள், தலித் மக்கள் இவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மாதிரி இலவசங்கள் தரோம், அது தரோம், இதை தரோம் அப்படின்னு சொல்லி அவர்களை ஒரு பக்கம், எஞ்சி இருப்பவர்களை வந்து தேர்தலின் போது காசு கொடுத்து வாக்குகளை வாங்குவது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பலம் இன்னைக்கு ஏதோ 5 வருஷம் ஆட்சியில் இருந்தனால பெரிய கட்சி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. கடந்த எலெக்ஷனோட டேட்டாஸ் எடுத்து பாருங்க, ஒண்ணுமே இல்லை. திமுக வந்து மிக பலவீனமான நிலைக்கு 2021 போயிருச்சு. கூட்டணி இவ்வளவு கட்சிகளோட கூட்டணி பலத்தோட ஒரு ஆன்டி இன்கும்பன்சி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அவர்கள் அந்த மறைஞ்ச 5 வருஷத்துல நடந்த தேர்தல். இப்போ ஏன்னா ஸ்டாலினோட அரசாங்கத்தை மக்கள் பார்க்கல, அது வரைக்கும் மக்கள் பார்க்கல, இல்ல ஸ்டாலின் முதலமைச்சர் அதனால எப்படின்னு பார்க்கல. அதனால அந்த இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து நிற்கும் போதே அவர்களால் திக்கி திணறி தடுமாறி தான் வின் பண்ணாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா புதிதாக வந்த கட்சிகள், நாம் தமிழராக இருந்தாலும் சரி, மக்கள் நீதி மையமா இருந்தாலும் சரி, இந்த கட்சிகளுக்கு இளைஞர்கள் பெருமளவில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கடந்த தேர்தலே நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை குறைஞ்சபட்சம் 40 லட்சம் வாக்குகள் வந்து வந்து ஆட் ஆகுது புதுசாக. அதே போல உயிரிழப்பவர்களோட இந்த வாக்குகள் நீக்கப்படுது. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் திமுகவின் வாக்குகள் தான். பெரும்பாலும் வயதானவர்கள் தான் திமுக வாக்களிப்பாங்க. இப்ப இளைஞர்களோட வாக்குகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சுனாமி மாதிரி 2026 எதிரொலிக்கும் நான் ரொம்ப நம்புறேன். தாவேக்காவில் இணைகிறார் செங்கோட்டையன். என்ன பதவின்றதை முதற்கொண்டு முடிவாயிடுச்சு. விஜய் முன்னிலையில அவரு இணைய போறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. என்னன்னா தன் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம், ஒன்றிணைப்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன பாஜக தான் சொல்லிதான் நான் செஞ்சேன், அப்புறம் பாஜக என்னை இயக்கவில்லை அப்படின்ற மாதிரி பல மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு. செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைவது அப்படிங்கிறது என்ன மாதிரியான இம்பாக்டை கொடுக்கும் பொலிட்டிக்கல்? நிச்சயமாக தாவேக்காவுக்கு எந்த இம்பாக்டையும் அது கொடுக்காது. செங்கோட்டையனுக்கு வேணா அது இம்பாக்டை கொடுக்கும். அதாவது செங்கோட்டையன் தன்னுடைய இப்போ தனியாக போய் எலெக்ஷனில் போய் இவர் நம்ம பன்னீர்செல்வம் மாதிரி தனியாலாம் போய் அவரால் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்போ நிற்கக்கூடிய நிலைமையில அவர் இல்லை. பன்னீர்செல்வமே முதல்ல இல்லை. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு குட்டி கதையெல்லாம் கூட சொன்னார். அது மாதிரி அதனால தான் பன்னீர்செல்வமே ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தார். தனியாக கட்சி ஆரம்பிச்சா நிறைய காசு செலவாகும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், பட் பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால தான் டிடிவி ஆரம்பிச்சு கூட இடத்துல நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன அப்படின்னா, பன்னீர்செல்வம் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுங்களேன். இப்போ கட்சி அதாவது என்னன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி பண்றாரு. அதுவே கட்சி பேரா வைக்கிறாரு, ஏதோ ஒன்று வைக்கலாம். இப்போ அதிமுக ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவருக்கு இந்த எலெக்ஷன்ல ஃபண்ட் பண்ணலாம் இல்லையா? அதுவே அவருக்கு போதும் இல்ல? யாரு பண்ணுவா? இவரை யாரு நம்புவா? இல்ல யாரு, நான் வெளிப்படையா சொல்லணும்னா ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய பேரு வேணாம்னு வச்சு அதிமுக ஜெயிக்க வேணாம், அதிமுக ஜெயிக்க வேணாம்னா யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பன்னீர்செல்வத்துக்கு வந்து ஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதிமுக வாக்குகள் கொஞ்சம் தென் மாவட்டங்கள்லயும் சரி கொஞ்சம் லேசா சிதறிச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்றது விஷயத்துக்காக அந்த ஃபண்டுங்கிற விஷயத்துக்கு அந்த கட்சி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது வாக்குகள் சிதறது எல்லா கட்சிகளுக்குமே நடக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி திமுகவே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு சீட் கொடுப்போம். காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு திருநெல்வேலி தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா திமுகவில் காங்கிரஸ் அந்த சீட்டை கேட்டுட்டு ஒருத்தர் இருப்பார்ல, அவரே போய் தனியாக நின்று அந்த வாக்குகளை சிதறடிப்பார். ஒவ்வொரு தேர்தலும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் 20-30 தொகுதியில் முக்கியமான நாட்கள் தனியாக நின்று ஓட்டுகளை பிரிப்பாங்க. மெயினாக கூட்டணி கட்சியில் இருக்கிற இடத்துல ஓட்டை பிரிப்பாங்க. அப்போ ஓட்டு பிரியறதுங்கிறது ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்குமே உண்டு. இப்போ பிஜேபி ஒரு வேட்பாளர் அண்ணாமலை நிறுத்தினாங்கன்னா அண்ணாமலை பேர்லயே அங்க 10 பேர் நிக்கிறாங்க. வாக்குகள் பிரிவதுங்கிறது எல்லா காமனா நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். நிச்சயமாக நீ சொல்றது பன்னீர்செல்வம் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு யாராவது ஃபண்டிங் பண்ணி வாக்காளருக்கு பணம் கொடுத்தாருன்னா ஒரு 10,000 ஓட்டை பிரிக்க தான் போறாரு. ஓபிஎஸ்னுடைய வேலை என்னன்னா ஜெயிக்கிறது இல்ல காலவாரி போற வாக்குகளை பிரிச்சு விடு, காலவாரி தான். அந்த காலவாரி எதிரிகளை ஜெயிக்க வைக்கிறதா அவங்க வேலை. பட் பிராக்டிக்கலா என்னன்னா இதெல்லாம் வந்து காலவாடுற வேலையாகத்தான் இருக்குமே தவிர ஒரு தலைவராக நீங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாது. புரியுங்களா? அதாவது தட்டி பிக்சர் படத்துலதான் மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல, ஒன்றிணையாத அதிமுக வெற்றி பெறாது சொன்னா பாத்தீங்களா, அதிமுக வெளியில பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியாவது வந்து ஒட்டிக்கணும், ஆனா விசுவாசம் வேற யாருக்காவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே அவருடைய ஸ்டைல். இல்லைங்க, அதான் தர்த்தி பிக்சர்ங்கிற படத்துல வந்து வித்யா பாலன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னுடைய படத்தை வந்து எல்லாருமே பாக்குறாங்க ஆனா யாருமே வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் வந்து கவனிக்கப்படுவாரு, அவரால் வாக்குகளை பிரிக்க முடியும். பட் அவர் ஒரு தலைவர் ஸ்தானத்துல யாரும் வச்சு பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு கட்சி தலைமை இருக்குன்னா தலைமை கட்டுப்பட்டு இருந்தா அவருக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதை மீறி வந்து இவர் உள்ளடி வேலை பார்த்து இவர் ஒரு தலைவராக இருந்தா, அதாவது ஃபிட் டு சர்வைவல்,
நீங்க ஒரு தலைவராக ஓபிஎஸ் இருந்திருந்தாருன்னா கட்சி அவர் பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கும். அவருக்கு தலைமை பண்பு இல்லைங்கிறதுனால தானே கூட இருப்பவங்களே அவர் பின்னாடி போக மாட்டாங்க. ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னா இனி எந்த காலத்திலயுமே அதிமுகவில் ஒரு இணையறது அப்படின்றது ஃபுல் ஸ்டாப் அவரே வச்சுக்கிட்டாருன்ற மாதிரி தானே அர்த்தம்? இல்லைங்க, அவ்வளவுதாங்க. அதிமுகவில் அவ்வளவுதான், கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதற்கு பிறகு ஓபிஎஸ் வந்து சேர முடியாது. ஓபிஎஸ் பையன் வேணா எல்லா அடையாளங்களையும் திறந்துட்டு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு கட்டுப்பட்டு கீழ் பண்ணி நீங்க சொல்றதை கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தாதான் எந்த கட்சியிலையும் சேர்த்துவாங்க. இது என்ன அதிமுகவில் மட்டுமா இருக்கு? நீங்க ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக நம்ம செங்கோட்டையன் விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். செங்கோட்டையனே என்ன பண்றாரு? போய் டெல்லியில போறாரு, கட்சி தலைமைக்கு கெடு விதிக்கிறாரு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை போய் சந்திக்கிறாரு. எந்த கட்சி இதை அனுமதிப்பாங்க? ஒரு சின்ன லெட்டர்பேட் கட்சி கூட அனுமதிக்க மாட்டான். லெட்டர்பேட் கட்சியில யார் 4 பெரியுது? கட்சி தலைமைனா தலைமை தான், அது சொல்றதை கேட்டாதான் அங்க வேலை நடக்கும். 4-5 தலைவர்கள் இருந்தா ஒரு ஆபீஸ்ல 4 மேனேஜர் இருந்தா என்ன ஆகும்? இப்போ விஜய்க்கு வந்து வியூக வகுப்பாளர், அவங்களுக்கு பயண ஏற்பாடுகளை செய்யறது, அந்த பாதுகாப்பு விஷயம், இன்னும் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும்ன்ற சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ செங்கோட்டையன் முதலமைச்சராக இருந்த, அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கே பயண ஏற்பாட்டாளராக இருந்தவர். 234 தொகுதிகளும் என்னன்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் அங்க போனார்னா விஜய்க்கு அது இன்னும் கூடுதல் பலம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுதுல்ல. அது ஏன் அதை இவரு திறமையெல்லாம் யூஸ் பண்ணி 2021 எடப்பாடி ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக. அதாவது நீங்க விஜய் புதுசாக உருவாகி இனிமேல் தான் அவர் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குதுங்கிறது இனிமேல் தான் அவருக்கே தெரியும். அதிமுக ஏற்கனவே பெர்சன்டேஜ் நிரூபிச்ச கட்சி. இப்ப அது என்னது, செங்கோட்டையன் எந்த வேலையும் செய்யாமையே அதிமுக இப்போ கடந்த தேர்தலில் வந்து 33% ஓட்டுகள் அவரு செய்யல. 2021 அவர் தொகுதியில அவர் ஏரியால அவர் ஜெயிச்சிருக்கிறாரு, அங்க பண்ணிருப்பாரு. நீங்க சொல்றது மாதிரி எடப்பாடிக்கு ஐடியா கொடுத்து இந்நேரம் அவர் முதலமைச்சர் ஆக்கி இருக்கணும்ல. அவர் அவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்திருந்தாருன்னா, அப்ப அவ்வளவு பெரிய ஒட்டாதமா தாமரை இலைமேல் தண்ணீர் தான் இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தா எடப்பாடி எதுக்கு அவரை வெளியில அனுப்புறாரு? இவரால எந்த யூஸும் இல்லை, எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தானே ஒரு கட்சி தலைமை யாரா வந்தாலும் வெளியில அனுப்புவாங்க. இப்போ இவருக்கே 3 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. 3வது முறையும் இவர் கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட்டனால தானே இவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய செல்வாக்குக்கு அவ்வளவுதான் டைம். அவருடைய செல்வாக்கு கருத்துல கொண்டுதான் அவ்வளவு நேரம் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. அவருக்கு செல்வாக்கு இல்ல, ஜீரோன்னு நம்ம சொல்ல முடியாது. செல்வாக்கு இருக்கு. இந்த இடத்துல திமுக ஏன் செங்கோட்டையனை சுவீகரிக்க தவறிடுச்சு? இங்க இருந்து போறாங்க எல்லாரையுமே திமுக எடுத்துக்குது. செங்கோட்டையன் ஆளுமை மிக்கவர், பலம் பொருந்தியவர், பெரிய கையே, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுக விசுவாசின்னு சொல்லி இவ்வளவு குவாலிட்டிஸ் இருக்கும்போது திமுக ஏன் இவரை விட்டுது? முயற்சியே இவர் பண்ணலையா, இல்ல இவர் விரும்பலையா? இல்ல திமுக அவர் வர்றதோட திமுகவே அவர் டிவிக்கு அனுப்புனா தானே திமுக லாபம். ஓட்டுகள் பிரியும் போது ஈஸியா அவங்க ஜெயிச்சிடலாம்ல. இவர் வந்து திமுக சேர்ந்தாலும் ஓட்டு போடுறவங்க திமுகவா அதிமுகன்னு பார்த்தா போட போறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு 5000 பேர் அதிகபட்சம் வேணா வாக்குகள் அவருடைய தொகுதியில் வேணா மாறணும் வைங்களேன். வேற என்ன திமுக பிரயோஜனம் இருக்கு? விஜய் கூட சேர்த்து விட்டு திமுக உணர்ந்துருக்கு. விஜய் கூட அவர் சேர்த்து விட்டு விஜயை பலப்படுத்தினா தானே அதிமுக ஈஸியா தோக்கடிக்க முடியும். விஜய் வேற அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வாக்குகளை எப்படியாவது பிரிச்சு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா அவரு திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை ஒரிஜினாவை சொல்றாங்க, செங்கோட்டையனை சொல்றீங்க. உண்மையிலே தாவேக்கால என்னதான் நடக்குது? இல்ல அதாவது ஸ்லீப்பர் செல் அப்படின்னா ஒரு தனிநபர் அவருடைய நன்மைக்காகவோ அல்லது அவருடைய விருப்ப வெறுப்பின் அடிப்படையிலோ ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது தங்களுக்கு சாதகமாக அமையுதுன்னு வைங்களேன். திமுகவுக்கு சாதகமாக அமையுது. அதை ஒரிஜினா திமுகவோட தொடர்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் செய்யற விஷயங்கள் திமுக சாதகமா இருந்தாவே ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான். அந்த மாதிரி செங்கோட்டையன் திமுகவோட தொடர்பு இருந்தா அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர் செய்யக்கூடிய செய்கை வந்து திமுக பாசிட்டிவா தான் அமைய போகுது. இப்ப நம்ம விஜய் இதுல விஜய் கட்சியில போய் சேர்ந்திருக்காருல, அதை பத்தி நம்ம பேசும்போது நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு தான் ஒரு சின்ன ஒரு கவனம் கிடைக்க போகுது. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில செங்கோட்டையனா யாருன்னு பெருசா தெரியாது. அந்த விஜயோட ரசிகர்களுக்கு தெரியாதுல்ல அவர் யாருன்னு தெரியாது. அப்ப அவர் வந்து அறிமுகம் ஏதோ பெரிய அரசியல்வாதி நம்ம கட்சியில சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிமுகம் வந்து அவருக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையனுடைய பேரன் பேத்திகள் ஸ்கூல் பசங்க யாராவது வந்து வற்புறுத்தி விஜய் கட்சிக்கு போங்க, அவரை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விஜய்க்கு அடுத்து அந்த கட்சியில பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் இருந்தார். இப்போ ஆதவர்ஜுனா எப்போ வந்தாரோ இல்ல மற்றவர்கள்லாம் எப்போ வந்தாங்களோ புசி ஆனந்த் அப்ப அடுத்த விஜய் ஆதவர்ஜுனா அதுக்கப்புறம்ன்ற மாதிரி அவர் நிலைக்கு போயிட்டாரு. இப்ப செங்கோட்டையனும் வந்து புசி ஆனந்துக்கு மேலதான் போறாரு. சோ விஜய்க்கு அடுத்து புசி ஆனந்த் அப்படின்றது இருந்தது. இப்போ ஒரு அடுத்தடுத்து கீழே இறங்கிட்டே இருக்காரு. இப்ப அவருடைய எதிரியாக செங்கோட்டையன் பார்க்கப்படுவாரான்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. இல்ல விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் ஒரு முழுமை பெறாம தான் இப்போ வரைக்கும் இருக்கு. எலெக்ஷன்ல நின்று அவங்க வந்து வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி அவங்க வின் பண்ணா மட்டும்தான் அது ஒரு கட்சியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்போதுமே அது அந்த வெற்றி வந்து எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், தொடர்ந்து அவர்கள் வெற்றி பெற கட்சியா இருக்குமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ஏன்னா
விஜயோட செயல்பாடுகள் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக அவர் இவ்வளவு நாளா இருந்துட்டாரு. உங்களுக்கு அரசியல்வாதிகள் வந்து எப்படின்னா பொது வாழ்க்கைக்கு வரணும்னா தான் அவங்க அரசியல்வாதி. இவர் விஜய் பொது வாழ்க்கைக்கு இன்று வரைக்கும் வரணும். இப்ப வரைக்கும் இன்ன வரைக்கும் பொது வாழ்க்கை பாலிடிக்ஸ் தான் இருக்கு. பொது வாழ்க்கைன்னா என்ன, நீங்க நைட்டு 12 மணிக்கு கூட உங்க ரூம் தட்டுவான், அதுதான் பொது வாழ்க்கை. அது பொதுமக்கள் தட்டுன அவசியம் இல்லை, பிஏ தட்டுவான், கீழே உள்ள ஆள் தட்டுவாங்க. ஒரு எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து உங்களுக்கு கால் பண்ணா கூட நீங்க நைட்டு 1 மணி நாள் எடுக்கணும். காவல்துறையில் இருக்கிற கான்ஸ்டபிள் கூட அந்த விதி பொருந்தும். அவர் பொது வாழ்க்கைன்னா அதுதானே. அதைத்தான் கருணாநிதி 1000 அவர் மேல் குற்றச்சாட்டு இருந்தாலும், ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும், இவங்கெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. அதை நம்ம அவங்க ஜெயிக்க கூடாதுங்கிறது வேற விஷயம். பட் அவங்க பொது வாழ்க்கையில் அட்லீஸ்ட் பொது வாழ்க்கையிலாவது இருக்கிறாங்க. இவர் பொது வாழ்க்கைக்கு வரலையே, மர்மமான முறையில் இருக்கிறார். இவர் எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, எதுவுமே கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அப்ப செங்கோட்டையனுக்கெல்லாம் அங்க பெருசா எதிர்காலம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கே செங்கோட்டையனே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். அவர் ஜெயலலிதானா அவர் ஏற்றுக்கொள்வாரு, எம்ஜிஆர்னா ஏற்றுக்கொள்வார், ஸ்டாலின்னா கூட ஏற்றுக்குவார்னு வைங்களேன். விஜய்க்கு எப்படி அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்கிறது தெரியல. ஒரு ஆதங்கத்துல வந்து அவர் மேபி வந்து கட்சியில போய் சேரலாம்னு வைங்களேன். ஆனா அது நீடிக்க செங்கோட்டையன் இருக்க மாட்டார் அந்த கட்சி. தாவேக்கா தனித்து 234 தொகுதி போட்டி அப்படிங்கிறது நடக்குமா? அது அந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பகுஜன் சமாஜ் கூட நிக்கிறாங்களே 234 தொகுதியில. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐஜேகே பாரிவேந்தர் அவர் நிறுத்தினார்ல, அதெல்லாம் சாதாரணங்க. அது கட்சி சின்னத்தை தரம் நில்லுங்கன்னா அங்கங்க ரசிகர்கள் இருப்பாங்க, நின்றுவாங்க. விஜயோட முகத்தை வச்சு ஓட்டுகள் விழும், அதெல்லாம் ஓகே தான். எத்தனை நாளைக்கு உங்க கட்சியா நடத்த முடியும்? இந்த எலெக்ஷன் தெரிஞ்சிடும்ல. அதாவது பூச்சாண்டி வருதுன்னு சொல்லி எவ்வளவு நாள் ஏமாற்ற முடியும்? 2026 வரைக்கும் தான். 2026 தேர்தலில் ஓட்டு பதிவு முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது வரைக்கும் தான் விஜய்க்கு வந்து டேட்ல தெரிஞ்சிடும். நல்ல ஒரு விஷயத்தை யோசிங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்திருக்க ஒரு கட்சி கூட விஜய் கூட போறதுக்கு தயாராக இல்லை. இவங்கெல்லாம் எல்லோருமே வந்து தமிழ்நாட்டு அரசியல் நல்லா தெரிஞ்சவங்க தான். தமிழ்நாட்டு அரசியல் நல்லா யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? அரசியல்வாதிகளோட யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? அரசியல்வாதி தான் தெரியும். அவனுக்கு தான் வந்து வாக்குப்பதிவு எப்படி நடக்கும், பிரச்சாரம் எப்படி நடக்கும், வாக்காளர்களை வந்து நம்ம எப்படி கவரணும், என்ன பண்ணா ஓட்டு போடுவான், எத்தனை ஓட்டு, இவ்வளவு உழைப்பு நம்ம செலுத்தினா எவ்வளவு ஓட்டு விழுகும், எவ்வளவு காசுக்கு எவ்வளவு ஓட்டு, இது எல்லாமே கையில டேட்டாஸ் யார்கிட்ட இருக்கணும்? அரசியல் கட்சிகள்கிட்ட தான் இருக்கும். பெரிய கட்சிகள் இருந்து சின்ன கட்சிகள் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சின்ன தமிழக வாழ்வுரிமை கழகம் வேல்முருகன் கட்சின்னு எடுத்துக்கோங்களேன். ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் மட்டும் தான் இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அரசியல் முழுசா தெரியும். ஆனா அவரே திமுக கூட இருக்கிறாரு. அரசியல் தெரியாதவர்கள் தான் விஜய் ரசிகர்கள் தான் விஜய் ஜெயிப்பாரு. பெண்களுக்கு வந்து அரசியல் தெரியாது, சினிமா கவர்ச்சியை வச்சு விஜய் ஜெயிப்பாரு, விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்களே தவிர, ஏன்னா அரசியல்வாதிகள் ஏன் விஜய் நம்ப மாட்டேங்கிறாங்க? ஒரு எம்எல்ஏ வைத்திருக்க கட்சியோட நம்ப மாட்டேங்குதுன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் வந்து எல்லாமே எத்தனை நடிகர்களை தமிழ்நாடு பார்த்துருச்சு. விஜய் வந்து ஒரு பெரிய டாப் நடிகர் தான், நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. விஜயகாந்துக்கு இணையானவர்கள் விஜயகாந்தை விட கொஞ்சம் கூடுதல் வாக்கு வச்சிருப்பாருன்னு வைங்களேன். பட் தேர்தல்னு வரும்போது இவரால் வந்து எதிர்கொள்ள முடியுமாங்கிறதான் கேள்வி. எதிர்கொண்டு ஜெயிக்க முடியுமா? வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர் அவரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவே அவருக்கான வெற்றியா பார்க்கப்படுது இல்லையா? யாரு ஆட்சியில இருக்கணும், யார் ஆட்சியில இருக்கக்கூடாதுன்றதை தீர்மானிக்கிறது தாவேக்காவா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு ஜான் பாண்டியனோட வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஏன்னா அதே போல வந்து புரட்சி பாரதம், இந்த கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். நான் அவங்களுக்கு இழிவா நான் வந்து சொல்லலை. இந்த மாதிரி சின்ன கட்சிகளோட வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க. 500 ஓட்டு கூட ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியதுதான். புரியுதுங்களா? இதெல்லாம் எலெக்ஷன்ல முக்கியம் கிடையாது. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு லெட்டர்பேடு கட்சியோட முஸ்தபா அண்ணனுடைய கட்சி கூட தொகுதிக்கு ஒரு 4 ஓட்டு இருக்காது அவருக்கு, நிச்சயமா 5 ஓட்டாவது இருக்கும் அவருக்கு. இல்ல திமுக அதான் வேணும். திமுக இதை வந்து சரியா செஞ்சிருச்சு, பிரிச்சுட்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துருமே. அதுதான் இல்ல. அதாவது நம்ம இப்ப பேசுறது வந்து விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா அந்த கட்டத்துல தான் நம்ம பேசுறோம். முடியாது. இப்ப வந்து சீமான் தான் போன தேர்தலில் வெற்றி தோல்வி தீர்மானிச்சிருக்கிறாரு. அதிமுக வரணுமா திமுக வரணுமாங்கிற வெற்றி தோல்வியை சீமான் தான் தீர்மானிச்சிருக்காரு போன தேர்தலில். ஆனா நம்ம ஏன் அவரை பேச மாட்டேங்கிறோம், விஜய் மட்டும் பேசிட்டே இருக்கோம். புது வரவா இருக்கு, புது வரவு நடிகருங்கிறனால நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். இது ரொம்ப கேலி கூத்துங்க, ரொம்ப 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 கேலி கூத்து. தமிழ்நாட்டு அரசியல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய்க்கு 20% ஓட்டுகளும் கருதுன்னு சொல்றான். சரி, ரஜினிக்கு அப்ப எவ்வளவு இருக்கு, அஜித்துக்கு எவ்வளவு இருக்கு, இப்படி சூர்யாவுக்கு எவ்வளவு இருக்கு, விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு இருக்கு, சிம்புக்கு எவ்வளவு இருக்கு, தனுஷ்க்கு எவ்வளவு இருக்கு. இப்ப கணக்கு போட்டீங்கன்னா 500% தாண்டி எப்படி 100 தானே, எப்படி இருக்குது 100 தானே. சரி, ஒரு காமெடி எடுத்து அரசியலுக்கு வரல இல்ல, எல்லாரும் ஒருவேளை வராங்க, என்னங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அஜித் வரலைங்கிறதுக்காக ஒரு பலவீனமாக பார்க்கப்படுறதும், விஜய் வந்ததுனால ஒரு பெரிய ஆளா பார்க்கப்படுறதும் ஒரு வேடிக்கையான விஷயம்.
கூட்டத்தை வர வச்சு கூட்டத்தை பார்த்து எடை போடுறது. இவர் கூட்டம் வந்துருச்சு, எடப்பாடிக்கு கூட்டம் வரல, அதே இடத்துல விஜய் போட்டார் கூட்டம் வந்துருச்சு. அதே இடத்துல வந்து நீங்க நயன்தாராவை நிறுத்துங்க, விஜய் வரும்போது யாரு கூட்டம் வருதுன்னு பார்ப்போம், சன்னி லியோனை கொண்டு போய் நிறுத்துக்க பார்ப்போம். அப்ப இதெல்லாம் கேலி கூத்து. ஜனநாயகத்துல வந்து எப்படி திமுக கேலி கூத்து பண்றாங்களோ அதே போல விஜய் ஒரு பக்கம் கேலி கூத்து தான் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா அவருக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் 2026 மே மாசம் வரைக்கும் தான். அதுல ரிசல்ட் தெரிய போது, தெரிஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்ச்சி எல்லாம் காணாம போயிடும். ஸ்ட்ரென்தன் ஆகுதா தாவேக்கா? இப்ப என்னன்னா ஊடகவியலாளர் யூடியூப்ல பாத்தீங்கன்னா ரெட்பிக்ஸ் ஃபீலிக்ஸ் அவர்லாம் ஆல்ரெடி அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. விஜய்க்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த கிறிஸ்தவர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு அது அதிகமா இருக்கா? ஏன்னா ஒரு பாதிரியார் கூட பேசும்போது, ஒரு பிரபலமான சேனல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா, எங்க ஆள் முதலமைச்சராக முதன்முறையாக வருவதற்கு நாங்க ஆணமா முயற்சிகளை செய்வோம் அப்படின்ற ஒரு பற்றுதலோட பேசுறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இம்பாக்டா? அதாவது இந்த விஷயத்த பேசக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். பட் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். விஜய் வந்து ஒரு கிறிஸ்தவ வாக்கு வங்கி, ஒரு கிறிஸ்தவ அடையாளம், ஒரு கிறிஸ்தவ அரசியல், அதை நோக்கி தான் அவர் பண்றாரு. ஹிடன் அஜெண்டாவா அது இருக்கு. எல்லாருமே அவர் ஆதரிக்கிறாங்க, முஸ்லீம்கள், இந்துக்கள். அவர் வந்து யாருமே மத அடையாளத்தோட யாருமே விஜயை பார்க்கல. ஆனா விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் வந்து அவருக்குள்ள ஒரு மதம் இருக்கு. அவருடைய படங்கள்ல நீங்க பாருங்க, அவருடைய படங்கள் இயக்குநர்கள் இருந்து நடிகைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்க்கிளில் தான் அது இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவ முதலமைச்சர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து சர்வதேச மிஷினரிகள்கிட்ட இருக்கு இந்தியாவில். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் பிறப்பால ஒரு கிறிஸ்தவர். அவர் கேரளாவில் எடுத்து உம்மன் சாண்டி, இன்னும் சில பெயர்கள்லாம் கூட இப்போ கோவாவில் நிறைய கிறிஸ்தவ முதலமைச்சர் இருந்தாங்க. இது போல் கிறிஸ்தவ முதலமைச்சர்கள் நிறைய பேர் இந்தியாவில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷினரிகளுக்கும் சில திட்டங்கள் வந்து இருக்கு. எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கிற மாதிரி, முஸ்லீம்களுக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. ஆனால் இந்த திட்டத்தை பத்தி யாருமே பேசுறது இல்லை. முஸ்லீம்களுடைய அரசியலை பேசுறோம், இந்து அரசியல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறோம். இந்த திட்டத்தை பத்தி இது வரைக்கும் யாருமே டிஸ்கஸே பண்ணலை. ஏன் அப்படின்னு தெரியல. விஜய் வந்து சுத்தி அதுக்குள்ளதான் போயிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து அது ஒரு கிறிஸ்தவ எம்பவர்மெண்ட் உருவாக்கணும், ஒரு கிறிஸ்டியானிட்டியை வளர்க்கணுங்கிற சிந்தனை அவர்கிட்ட வந்து இருக்கு. அது வந்து கவனம் பெறாத அளவுக்கு அவர் நடந்து கொண்டு இருக்கிறார். இப்ப இது போகுது அப்படின்னா, இந்த வாக்குகள் அவருக்கு போகுதுன்னா இது யார்கிட்ட இருந்ததுன்னு பார்த்தா திமுக இருந்தது. கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் திமுக தான் இருந்தது. அப்ப அது போகுதுன்னா அப்ப திமுகல இருந்து பல வாக்குகள், ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஓட்டு டிவிக்கு அப்படின்றது ஈஸியா தெரியுது. இல்ல, திமுகன்னு சொல்றதை விட திமுக கூட்டணி, அதாவது காங்கிரஸ்க்கு கிறிஸ்தவ வாக்குகள் இருக்கு. எனக்கு அந்த ஆர்டரை நீங்க பார்க்கணும். அதாவது கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இணையாக காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க, குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல ஆதரிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ராகுல் காந்தியை வந்து கிறிஸ்தவராக பார்க்குறாங்க. சோனியா காந்தி கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனால ராகுல் காந்தியையும் அவர்கள் கிறிஸ்தவராக பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் கேரளாவில் கூட அந்த ஒரு கிறிஸ்தவ வாக்கு வங்கி அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு. அதனாலதான் இவர் வந்து காங்கிரஸ் கூட அலைன்மெண்ட் ஆகிறதுக்கு ராகுல் காந்தி துடிக்கிறார். புரியுதுங்களா? அந்த ஆர்டர் வந்து அப்படி வந்து வருது. அந்த கிராஃப் வந்து அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பெருசா மதத்தை வந்து யாருமே கன்சிடர் பண்றது இல்லை. அதை விஜய் வந்து அதை தனக்கு சாதகமாக காங்கிரஸ் இல்லைன்னா போச்சு. ஏன்னா கமிட்டி குழுவே போட்டாங்க, தேர்தல் விஷயங்களை பத்தி பேசுறதுக்கான குழுவே போட்டாங்க. ராகுல் காந்தி விரும்புறாரு. ராகுல் காந்தி சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் எதனால நடக்கலாம். பீகார்ல வந்து கடைசி நேரத்து வரைக்கும் காங்கிரஸ் பெரிய பிரச்சனை பண்ணாங்க. பீகார்ல ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. தமிழ்நாட்டிலேயாவது பரவாயில்ல, பீகார்ல காங்கிரஸ்க்கு ஒண்ணுமே இல்லை. அங்க கூட தொடர்ந்து பிரச்சனை பண்ணி தான் 60 சீட் கிட்ட வாங்கி மொத்தமா காலி பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. காங்கிரஸ் அவ்வளவு சாதாரணம் எடுத்துக்கவே முடியாது. அதே போல வந்து முக்கியமா நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் ஓட்டையும் அவர் பிரிப்பாரு, திமுக வாக்குகளையும் பிரிப்பாரு. கிறிஸ்தவ வாக்குகள் மட்டும் இல்லை, முஸ்லீம் வாக்குகளையும் கொஞ்சம் இஃப்தார் நிகழ்ச்சியில நடத்தினார் விஜய். அது எதுக்குன்னா முஸ்லீம் வாக்குகளையும் கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இப்போ முஸ்லீம் கிறிஸ்தவ வாக்குகள் ரெண்டுமே பிரிப்பாரு. இது இல்லாம இந்து மக்கள் வாக்குகள், காமன் பொது வாக்குகள் அப்படிங்கிறத அதுவும் கணிசமாக அவர் வாங்குவார். மொத்தத்துல திமுக, அதான் நான் சொல்றேன், 2026 விஜயனுடைய வரவு அப்படிங்கிறது நிச்சயமா திமுக கூட்டணிக்கு அவர்கள். ஏன்னா ஐடியாலஜி அடிப்படையில் நீங்க பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஐடியாலஜி அடிப்படையில அதாவது மத ரீதியாக சிறுபான்மையினரை பிடிக்காதவர்கள் அப்படி எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? தலித்து மக்களுக்கு எதிரான அந்த ஒரு மனநிலை கூட, தலித்துகளுக்கு அதிகமான சலுகைகள் வழங்கப்படுகிறது, பிசிஆர் சட்டம் தவிர, இந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் கணிசமா இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்டுகளை பிடிக்காதவர்கள், தலித் இயக்கங்களை பிடிக்காதவர்கள், இந்த ஓட்டு எல்லாமே யாருக்கு போகும்? திமுக கூட்டணிக்கு போகும். அதைத்தான் விஜயம் பிரிக்க போறாரு. அதிமுக கூட்டணி, அதிமுக போற வாக்குகள், பிஜேபி ஆதரவு வாக்குகள் எதுவுமே திமுக கூட்டணி வரப்போறது இல்லை, விஜய்க்கு வரப்போறது இல்லை. அது எல்லாமே ஒரே இடத்துலதான்
உங்களுக்கு வந்து கேதர் ஆக போகுது. அப்போ வந்து யாருக்கு பாதிப்புங்கிறது இதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு கருத்துக்கள். நன்றி இஸ்மாயில். நன்றி ராமகிருஷ்ணன். நேர்களை மீண்டும் சந்திப்பு. ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.